திருவள்ளூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநில சுகாதாரத்துறை இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்து பொன்னேரியிலிருந்து செய்தியாளர் சுபாஷ் தரும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சுபாஷ், சொல்லுங்க, தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் காய்ச்சல் பரவி இருக்கு? அதாவது டெங்குவை பொறுத்தவரை திருவள்ளூர் மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டமாகவே கூறலாம். ஏனென்றால் இதுவரை டெங்கு காய்ச்சல் காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். அதாவது பொன்னேரி, திருவள்ளூர், திருத்தணி ஆகிய பகுதிகளில் காய்ச்சல் அதிகமான பேர் ஒவ்வொரு நாளும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ஆனால் அவர்கள் அனைவருக்குமே டெங்கு காய்ச்சல் இருப்பதாக கூறப்படவில்லை. தற்போது பொன்னேரி மருத்துவமனையில் கூட இதுவரை 29 பேர் இதுவரை காய்ச்சலுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் யாருக்கும் டெங்கு அறிகுறி இல்லை. ஆனால் அவர்களுடைய காய்ச்சல் சம்பந்தமான இரத்த பரிசோதனை உள்ளிட்ட பரிசோதனைகள் தொடர்ச்சியாக எடுத்து கொண்டு வரப்படுகிறது. இன்று மட்டும் 8 பேர், அதாவது 2 ஆண்கள், 2 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள் என 8 பேர் இன்று அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரசு நிர்வாகம் முழுமையான நடவடிக்கை எடுக்க, அதாவது டெங்கு காய்ச்சலை முழுமையாக ஒழிக்கும் வகையில் தீவிர நடவடிக்கைகளை தற்போது எடுத்து வருகிறது என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக அரசு நிர்வாகம் கிட்டத்தட்ட 14,000 ஊழியர்கள், அதாவது வேலைவாய்ப்பு ஊழியர்கள் என 14,000 ஊழியர்கள் இந்த டெங்கு காய்ச்சலை ஒழிப்பதற்காக, கொசு ஒழிப்பதற்காக தீவிர நடவடிக்கைகளையும் தூய்மைப்படுத்தும் நடவடிக்கைகளையும் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மாவட்ட நிர்வாகமானது 34 நடமாடும் மருத்துவமனை குழுக்களை அமைத்து உள்ளது. அது மட்டுமில்லாமல் மருத்துவமனைகள் அனைத்திலுமே தற்போது கூடுதல் மருத்துவர், பொது மருத்துவர் மற்றும் குழந்தை நல மருத்துவர், ஏனென்றால் குழந்தை நல மருத்துவர் கட்டாயம் தேவை. ஆகவே இந்த பகுதியில் உள்ள, அதாவது பொன்னேரி, திருத்தணி, கும்மிடிப்பூண்டி ஆகிய பகுதிகளில் உள்ள பகுதியில் மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டு அதற்கான பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. 526 ஊராட்சி இருக்கிறது. அங்கெல்லாம் தொடர்ச்சியாக மொபைல் மூலமாக நடமாடும் சோதனை செய்யப்பட்டு வருகிறது. அதன் பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்துவது என்னவென்றால், அதாவது காய்ச்சல் என்று வந்தால் உடனடியாக நீங்கள் அரசு மருத்துவமனை உடனடியாக சேர வேண்டும். தனியார் மருத்துவமனையோ இல்லை தனியார் மருத்துவர்களையோ இல்லை வேலை என்று மருத்துவமனைகளில் சென்றோ மருத்துவ மருந்துகளில் சென்றோ மருந்துகளை வாங்கி சாப்பிடாமல் உடனடியாக அரசு மருத்துவமனைகள், அதாவது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சிகிச்சை பெற்று, அதாவது என்ன நோய் என்று கண்டறிந்தால் அதற்கு அடுத்த நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதை விடுத்து செய்வது தவறானதாக இருக்கும். ஆகவே விழிப்புணர்வை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசு நிர்வாகம் முழுமையாக நடவடிக்கை எடுத்து வருகிறது.